Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th chemistryயோட important questions chapter wise பார்க்க போறோம். So first அதுக்கு முன்னாடி we have to know its pattern. நம்மளோட exam pattern என்ன, எப்படி questions கேட்பாங்க, என்னென்ன மார்க்ஸ் இருக்கு அப்படினு ஃபர்ஸ்ட் பார்த்துறலாம். So first வந்து உங்களுடைய part A, that is part 1ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 marks 15 questions கேட்பாங்க, like MCQ, choose the best answers மாதிரி இருக்கும். 2 marks வந்து பாத்தீங்கன்னா 9 questions இருக்கும். So 9 questionsல we have to write 6 questions, 2 marks, so 12 marks. 3 marks வந்து பாத்தீங்கன்னா 6 questions எழுதணும், 18 marks. இதுலயும் 9 questions கேட்பாங்க, அதில் வந்து நீங்கள் 6 எழுதணும். மார்க்ஸ் கொஷின் வந்து 5 கொஷின் எழுதணும், 25 மார்க்ஸ். எய்தர் ஆர் டைப்பில் தான் இருக்கும். தட் இஸ் ஃபஸ்ட் கொஷினில் ஏ இருக்கும், பியும் இருக்கும், ஆர் கொடுத்துருப்பாங்க நடுவில். ஒன்று ஏ எழுதணும், இல்லைனா பி எழுதணும். ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணக்கூடாது, ரெண்டும் எழுத தேவையில்ல, ஒன்று எழுதுனா போதும். பட் 5 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். 1, 2, 3ல ஏபி, தட் இஸ் எய்தர் ஆர் டைப்பில் கேட்டிருப்பாங்க. ஸோ 25 மார்க்ஸ். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் இந்த 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். 8 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக் பேக்லேருந்தே தான் வந்துடும். மீதி 7 கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிற தேரியிலேருந்து வந்துடும் இருக்கணும். ஸோ ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் we will get full marks. ஆமாம், ஹார்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணணும், வெரி குட். ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் சேரும் போது கண்டிப்பாக யூ வில் கெட் சென்டிமெண்ட் கெமிஸ்ட்ரி. சாப்டர் வைஸ் உங்களுக்கு நான் வந்து இனி வர, தட் இஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்டர் 1லேருந்து தட் இஸ் மெட்டலர்ஜிலேருந்து கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அது வரைக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து 2 மார்க்ஸ் எது வரும், 3 மார்க்ஸ் எதில் வரும்னு எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த கோவிட் காலத்தில் எதை படிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டெஃபினட்டாக இந்த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அப்புறமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் த 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மெட்டலர்ஜி சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் வரும் 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும். அதில் வந்து மெட்டலர்ஜியில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் மினரல் அண்ட் ஓர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேங்கி அண்ட் ஸ்லாக். இந்த 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் அண்ட் calcination. So mineral ore, gangue and slag, and roasting and calcination or difference between பார்த்து வச்சுக்கோங்க. 2 or 3 points based on the marks நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாகவும் கேட்கலாம், அண்ட் அப்சர்வேஷன் அப்படியும் கேட்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆர் லிமிட்டேஷன் ஆர் அப்சர்வேஷன் இல்லை மூணுத்தையும் சேர்த்து கூட 5 மார்க்ஸில் வரலாம். என்ன அப்படின்னா எல்கிங்கிராம் டயக்ராமோட அப்ளிகேஷன், லிமிட்டேஷன் அண்ட் அப்சர்வேஷன் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங் 5 மார்க்ஸில் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட். அண்ட் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ், இட் கேன் பி ஆஃப் மிக்சிங் 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் சேர்ந்து 5 மார்க்ஸ்லேயும் வரலாம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் சாப்டர் 1 மெட்டலர்ஜி. நெக்ஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட், தட் இஸ் அனானமஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இனட் பேர் எஃபெக்ட் 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அல்லோட்ரோஃபிசம், யூசஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ், அல்லோட்ரோஃபிசம் அண்ட் யூசஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ், டைபோரேன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கேட்டினேஷன், ஃபிஷர் ரியாக்ஷன். அப்புறம் வேறு எப்படி கேட்கலான்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணுறது. ரியாக்டண்ட்டில் 2 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்டண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் மட்டும், தட் இஸ் ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், டேஷ் கொடுத்து ஏரோ மார்க் கொடுத்து உங்கள் ப்ராடக்ட் நீங்களே ஃபில் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்ளீட் த ரியாக்ஷன் இல்லை பேலன்சிங் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அது மாதிரியும் வரலாம். டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ் இது ரேர் தான், பட் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 3rd and 4th பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3rd சாப்டர் அண்ட் 4th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எனி 2
எழுதுனா ஓகே. இஃப் இட் இஸ் 2 marks, பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் நீங்கள் அதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகோன்ஸ் ப்ராசஸ், that is very important. Next, structure of compound of xenon. You have to know the xenon compounds ஓட structures நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீசனிங் மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா, explain why fluorine always exhibit an oxidation state of -1. ஏன் அப்படின்னு அந்த காரணத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசன் பார்த்து வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் பொட்டாசியம் pentachloride, that is PCl5 is heated, அப்போ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் P block elements 2, that is 3rd chapter. 4th chapter என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை, அதை பற்றி 2 marksல 3 marksல வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாந்தனைட் கண்ட்ராக்ஷன். அதே மாதிரி இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமினேட்டோட ப்ரிப்பரேஷன்ஸ் நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பேஸ் ரியேஜென்ட், பேஸ் ரியேஜென்ட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் காம்பினேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட், வாட் ஆர் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். ஸோ ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் ரீசனிங் மாதிரி தான், why which is more stable, Fe3+ Fe, that is ferric or ferrous, எது more stable ஏ அப்படின்ற ரீசனையும் பார்த்து வச்சுக்கணும். These are all some important questions of transition. இன்னும் இருக்குது, but I have listed out very very important question, that is transition and inner transition element, that is elements ஓட very very important questions இதில் இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். It is coordination chemistry. அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வெர்னர் தியரி, அதோட லிமிட்டேஷன் ஆஸ் வெல் அஸ் அதோட பிஹேவியர், அந்த தியரியை நல்லா படிச்சுக்கோங்க. மோர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வரும் அதில். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்னென்னு பார்த்து வச்சுக்கணும். வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஐயூபேக் நேம் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ், மேபி அது வரலாம், ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதுக்கு ஐயூபேக் நேம்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ ஐசோமஸ், என்னோடய வீடியோஸே இருக்கும் வாட் இஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு, ஐசோமெரிசம் நடத்தும் போதே நடத்தியிருக்கேன். ஸோ ஸ்டீரியோ ஐசோமஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், இந்த தியரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் லிமிட்டேஷன், ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கணும். தட் இஸ் வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதோட எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துட்டு அதோட லிமிட்டேஷன் மேபி ஸ்ப்ளிட் பண்ணி கூட கேட்கலாம், வெறும் லிமிட்டேஷன்ஸ் கூட வரலாம். ஸோ ஃபுல் தியரி, வெர்னர் தியரியும் வேலன்ஸ் பாண்ட் தியரியும் ஃபுல்லாக வித் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு, தட் இஸ் ஸ்ப்ளிட்டிங் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, 2 கொஷினாகவே கேட்பாங்க. தனியாக ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியும் கேட்பாங்க, தனியாக ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியும் கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்தோட கிறிஸ்டல் ஃபீல்டை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கோஆர்டினேஷன் chemistry. Next வந்து solid state. So characteristic, that is and classification of solids important. தனியாக கேட்பாங்க. characteristics of solids 2 marksல வரலாம், classification of solids கேட்கலாம். அதே மாதிரி characteristics of ionic solids அது கூட வரலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன், தட் இஸ் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிடோட டிஃப்ரென்சஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் லாக்டஸ் அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு அதை எக்ஸ்பிளைன், தட் இஸ் டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் யூனிட் செல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டிஃபெக்ட், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் எக்ஸோகனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங், இதெல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த 2 dimensional structures of AA and ABAB பேக்கிங் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். நிறைய கேல்குலேஷன்ஸ் வரும் இந்த சாப்டர்ஸ்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், தட் இஸ் 7th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் ப்ராப்ளமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புக் பேக் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும் 2 marksலேயும் 3 marksலேயும். ஸோ அந்த டைமில் வந்து ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா, தட் இஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்து ஆஃப் லைஃப் கேட்பாங்க. ஸோ அந்த புக் பேக் கொஷின்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2 marksல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீனையும் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அண்ட் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 0 ஆர்டர் ரியாக்ஷன், ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 0 ஆர்டர் கைனெட்டிக்ஸும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சு, தட் இஸ் integrated rate law
ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன். இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்க ப்ராப்ளமில் இந்த டி ஆஃப் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட டி ஆஃப் எவ்வளோ, அப்போ 10 டைம்ஸ் இருந்ததுன்னா அதோட ஆஃப் லைஃப் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். நான் புக் பேக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அர்கீனியஸ் ரியாக்ஷன் அண்ட் கொல்யூஷன் தியரி. ஸோ எப்பயுமே ஒரு தியரி இருக்குது அப்படின்னா ஒரு வேளை லிமிடேஷன்ஸ் இருந்ததுன்னா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே சைட் பை சைட் கேட்பாங்க. ஸோ இதோட வால்யூம் 1 முடியுது. ஸோ வால்யூம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 சாப்டர்ஸ். தட் இஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 சாப்டர்ஸ் இருக்கும். தட் இஸ் 6th சாப்டர் கூட அந்த பேக்கேஜிங் எஃபிஷியன்சி, தட் இஸ் அது வந்து ப்ராப்ளத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புக் பேக்கில் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே வந்துடணும். ஸோ இதில் வந்து புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7th and 6th யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ், தட் இஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன். ஸோ மேபி கம்பல்சரி கொஷினில் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா நம்ம அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிக்கணும், அந்த கொஷின்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வால்யூம் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், தட் இஸ் சாப்டர் 8லேருந்து 15 வரைக்கும் பார்க்க போகிறோம். சாப்டர் 9th சாப்டர், தட் இஸ் வால்யூம் 2ஓட ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனிக் யூக்லிபிரியம். 9th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அதோட சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஓகே, டியூரிங் யுவர் எக்ஸாம்ஸ், டியூரிங் யுவர் ஸ்டடி டைம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆசிட் பேஸ் தியரி அப்படின்னு வரும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லவ்ரி ப்ரௌன்ஸ்டட் தியரி அண்ட் அர்கீனஸ் தியரி நல்லா படிச்சுட்டு அதோட லிமிடேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஸோ போத தியரின்னு வர்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லிமிடேஷன்ஸ், நம்ம நிறைய லிமிடேஷன்ஸ் பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம், மேபி 2 மார்க்ஸில் ரைஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட்னா என்ன, லூயிஸ் பேஸ்னா என்ன, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் அண்ட் டிஃபைன் பிஹெச், டிஃபைன் பிஓஹெச் டெஃபினிஷனும் பார்த்துட்டு வாட் இஸ் தேர் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு காமன் அயன் எஃபெக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Oswald dilution law and buffer solution and buffer action and solubility product. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேயே பார்த்துக்கணும். தட் இஸ் எக்ஸ்பிரஷன் கான்ஸ்டன்ட், சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இது மாதிரியான கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆசிட் பேஸ் தியரி கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் பிஹெச் அண்ட் பிஓஹெச் டெஃபினிஷன், காமன் அயன் எஃபெக்ட் அண்ட் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா அண்ட் வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன் அண்ட் வாட் இஸ் பஃபர் ஆக்ஷன், இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9th சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அதில் வந்து டெஃபினிஷன்ஸ் எப்படி ரைஸ் ஆகும்னா டென்சிட்டிவிட்டினா என்ன, கண்டக்டிவிட்டினா என்னன்னு கேட்கலாம். டிஃபைன் டென்சிட்டிவிட்டி அண்ட் டிஃபைன் கண்டக்டிவிட்டி அண்ட் ஐபேக் டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரோலைட் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கேட்கலாம். அண்ட் நர்ஸ்ட் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெர்க்குரி பட்டன்சன் அண்ட் லக்லாஞ்சி செல்ஸோட அதோட ஃபுல் ஒர்க் அவுட்டையும் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து sacrificial protection. So these are all some important questions of electrochemistry. So define density, conductivity and definition for electrolyte potential and standard potential and Nernst equation. Next 10th chapter the important questions பார்க்கலாம். ஏன்னா 11th to 15th chapter வந்து பார்த்தீங்கன்னா full and full organic chemistry. So naming reactions அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 10th chapter important questions பார்க்க போகிறோம். இது வந்து 10th chapter, that is surface chemistry. Surface chemistry ஓட some important questions இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து adsorption அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். that is characteristics of adsorption and its types. ஓகே, அது ஃபுல்லாக டைப்ஸ் தனியாக வரும், characteristics கூட தனியாக வரும். ஸோ types of adsorption அப்படின்னு 2 மார்க்ஸில் வரலாம், இல்லை characteristics of adsorption அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து chemical and physical adsorption difference betweensல கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், டிஃபைன் கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் கொலாய்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேப்ஸ், ஸோ அதை பற்றி பார்த்து வச்சுக்கணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் அதோட இண்டிவிஜுவலாகவும் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் என்சைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் ஆலம் பியூரிஃபையர் ஆர் வாட்டர், ஒய் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். ஒய் ரீசனிங் மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன் அதை பற்றி கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி கேட்கலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அண்ட் டிண்டால் எஃபெக்ட்ஸ், கொலாய்டல் ப்ராப்பர்ட்டிஸில் டிண்டால் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அது மாதிரியான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து 10th யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சல் குரூப்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் இன் கெமிஸ்ட்ரிஸ். 11th to 15th வந்து ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கணும். வெரி வெரி ஈஸி டு ஸ்கோர் மார்க்ஸ். ஓகே, அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சல் அண்ட் ஈத்தர் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும் உங்கள் புக்கில். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன படிக்கணும்னா ஆல்கஹால் டெஃபினிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் டெஸ்ட் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி. பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸோட டெஸ்ட், தட் இஸ் லூகாஸ் டெஸ்ட், விட்டமியர் டெஸ்ட், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனித்தனியாகவும் கேட்கலாம், ஜென்ரலாகவும் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரியாக்ஷன், இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். நெக்ஸ்ட் சேட்ஸிஃப் ரூல், அந்த ரூல் என்ன அப்படின்ற டெஃபினிஷன்ஸ் கொடுக்கணும். எஸ்டரிஃபிகேஷன் வித் இட்ஸ் மெக்கானிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் ஃபீனால், யூசஸ் ஆஃப் ஈத்தர் அண்ட் டவுஸ் ப்ராசஸ். ஸோ ஈத்தர்னா என்ன, ஈத்தரோட யூசஸ் என்ன அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபீனால்னா என்ன, ஃபீனாலோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், க்ளோப்ஸ் ரியாக்ஷன், ரீமட் ரியாக்ஷன், தாமின் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன், தட் இஸ் ஃப்ரிடல் கிராஃப்ட் அசிலேஷன், அல்கிலேஷன். வை அது ரீசனிங் மாதிரி வரும். ஏன் வந்து பென்சின் வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கிலேஷன் வந்து ஈஸியாக போகலை அப்படின்ற மாதிரி ரீசனிங் கொஷின்ஸும் வரும். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸை எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு படிங்க. ஸோ தட் இஸ் வில்லியம்சன் ஈத்தர், க்ளோப்ஸ், ரீமட் தாமின் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி importance. Okay, next வந்து 12th and 13th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து கார்பினல் காம்பவுண்ட்ஸ், அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதுலேயும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு தனி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, கார்பினல் காம்பவுண்ட்ஸ், தட் இஸ் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், இதோட இம்பார்ட்டண்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹைட்ராக்சல் குரூப்ஸு, ஈத்தர்ஸ், கார்பினல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், இதோட நேமிங் ரியாக்ஷன்ஸை தனியாக எழுதி கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி யூ வில் எக்ஸ்பெக்ட் லாட்ஸ் ஆஃப் நேமிங் ரியாக்ஷன். ஸோ லாஸ்ட்டு அந்த நான் பேட்டர்ன் சொல்லியிருக்கும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நேமிங் ரியாக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோசமுண்ட் ரியாக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன்ஸில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கார்பினல் காம்பவுண்ட்ஸ், ஆல்டிஹைட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அண்ட் கெட்டர்மேன் கவுச் ரியாக்ஷன், இது ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ராக்சிலமைன், ஹைட்ரசின் அண்ட் ஃபினைல் ஹைட்ரசின். ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்டிஹைட் வந்து ஹைட்ராக்சிலமைன் கூட, ஹைட்ரசின் கூட, தென் ஃபினைல் ஹைட்ரசின் கூட ரியாக்ட் ஆனால் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்ற ரியாக்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன், ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட், எல்லாத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பார்த்து வச்சுக்கணும். தென் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன், ரெசனன்ஸ் எஃபெக்ட் அண்ட் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன், ஃபியூ நேமிங் ரியாக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். என்னென்னா Glycine-Schmidt reaction, Kinizaro, glycine condensation, Hoffman degradations. இதெல்லாம் some important naming reactions of 12th chapter, that is carbonyl compounds. So 12th chapter வந்திருக்கும். இதில் வந்து கார்பினல் காம்பவுண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 13th வந்து என்னென்னா நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ நைட்ரோ காம்பவுண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரோ ஃபார்ம் அண்ட் அசி ஃபார்ம், அதோட டிஃப்ரென்ஸ், அதன் ஃபார்ம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் அண்ட் டைசோனியம் சால்ட். ஸோ டைசோனியம் சால்ட்னா என்னென்னு பார்த்துக்கிட்டு அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன், ஸ்கவுட்டன் பவுமேன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நைட்ரல் கண்டென்சேஷன் ஒரு கொஷின் இருக்கும். அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், யூசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நைட்ரல் condensation, that is nitral condensation. So இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. These are all important nitro compounds. So 11th, 12th and 13th, 11th, 12th and 13th ஓட that is naming reactions தனியாக எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. Naming reactions plays a key role in
chemistry. So chemistry la வந்து naming reactions க்கு நீங்க தனியா concentrate பண்ணீங்க அப்படினா definitely you will not get fail marks in chemistry and you will score good marks in chemistry. Next 14th unit என்னன்னு பாத்தீங்கன்னா biomolecules அதோட important questions discuss பண்றேன். இந்த chapter வந்து பாத்தீங்கன்னா biomolecules கண்டிப்பா what is carbohydrate, what is glucose, what is fructose அதோட structures definitely பார்த்துக்கோங்க. questions எப்படி ரைஸ் ஆகும்னா disaccharides என்ன, polysaccharides என்ன, structure of glucose, structure of fructose அது மாதிரியான questions ரைஸ் ஆகும். next வந்து protein concentrate பண்ணாங்கன்னா அதோட classification கேட்கலாம், importance கேட்கலாம், what is amino acids ன்னு கேட்கலாம். next வந்து what is enzymes அதுலயே வந்து mechanism of enzyme reactions இருக்கும், lock and key அது மாதிரியான அந்த mechanism வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். next வந்து lipids அதோட importance அதோட classification அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், அதோட advantages அதோட uses அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். next வந்து structure of RNA, DNA and distinguish of RNA and DNA அந்த peptide bond linkages பத்தி வரும் இல்லையா, ஸோ அந்த இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். next வந்து types of hormones வந்து concentrate பண்ணிக்கணும். ஸோ carbohydrate, protein, lipids, RNA, DNA and hormones. So these are all somewhat they are been very important question that will be asked in 14th chapter, that is biomolecules and chemistry in our everyday life. அதான் வந்து உங்களோட 15th chapter. பேஜ் நம்பர் 277ல ஒரு பாக்ஸ் இருக்கும், ட்ரக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் இன் பாக்ஸ், அந்த பாக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடிக்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ், ஓகே, அண்ட் ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுவோம், அரோமாக்காக. ஸோ அதான அந்த அடிக்டிவ்ஸ் பற்றி படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்ன்னு கேட்பாங்க, டெஃப்லான், டெர்லின், பியூமா, BNS, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்லின், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லான், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியூனா B,S அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நைலான் 6,6, நைலான் 6, நைலான் 2 அது மாதிரியான கொஷின்ஸ், நைலான் பேஸ்ட் தட் இஸ் கிளாத் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும். அண்ட் சிந்தட்டிக் ரப்பர்னா என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கெமிஸ்ட்ரி தட் இஸ் எவ்ரிடே லைஃபோட இருக்கிற அந்த கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 277 இந்த பேஜ் நம்பரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த 15 சாப்டர்ஸோட தட் இஸ் 1லேருந்து 15 சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டெஃபினெட்லி யூ வில் ஆல் கெட் குட் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, நாட் ஓன்லி இன் கெமிஸ்ட்ரி, இன் ஆல் சப்ஜெக்ட், and wish you all success in your life. Thank you.